Hi friends, welcome to Mom's Kitchen. நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து போட்டி க்ளீன் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம். இன்றைக்கி அந்த போட்டி வச்சு எப்படி குழம்பு வைக்கலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பேஸ்ட்டுக்கு இஞ்சி ஒரு 10 கிராமு, முந்திரி 4, அப்புறமா பூண்டு வந்து ஒரு 10 பல் எடுத்துக்கோங்க. அப்புறம் கசகசா ஒரு 10 கிராம் எடுத்துக்கோங்க. மிளகு, கருப்பு மிளகு ஒரு 10 கிராம் போட்டுக்கோங்க. அப்புறமா வெட்டி வச்ச வெங்காயம் 1, தக்காளி மீடியம் சைஸ் 1, அப்புறம் பச்சை மிளகாய் 1. இது எல்லாத்தையும் நம்ம இப்போ அரைக்க போகிறோம். தண்ணி லைட்டாக ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி அரைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சாச்சு. பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. நல்லா அரைச்சி வச்சது. தண்ணி அதிகமாக ஊற்ற வேணாம், கம்மியாக ஊற்றி அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க போட்டியை ஒரு குக்கரில் போட்டுக்கலாம். கொஞ்சம் பெரிய சைஸ் குக்கராக. அப்புறமா நம்ம போட்டி கொதிக்க வச்ச தண்ணி இருக்கும்ல, அந்த தண்ணியை ஊற்றிக்கோங்க. வேறு எதுவும் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்ற வேணாம். அப்புறமா இதுக்கு முன்னாடி அரைச்சி வச்சுருக்கோம்ல மசாலா, உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டு அப்புறமா இதுக்கு முன்னாடி அரைச்சி வச்சுருக்க மசாலா போட்டுருங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. எவ்வளோ உப்பு வேணுமோ இப்போயே போட்டு இது பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சமைக்கும் போது உப்பு போட தேவையில்ல. அது வரும். குக்கரில் வச்சு ஒரு 10 விசில் வர வரைக்கும் நம்ம வைக்கணும். அப்போ தான் போட்டி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இல்லைன்னா நறுக்குன்ட்டு இருக்கும், சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும். வச்சாச்சு ஒரு 10 விசில். வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ப்ரெஷர் வந்து ஃபுல்லாக இறங்கினோடனே குக்கர் மூடி ஓப்பன் பண்ணி வச்சுருங்க. பார்த்து ப்ரெஷர் ஃபுல்லாக இறங்கினோடனே விசில் கம்மியானோடனே தான் எடுக்கணும். பார்த்திங்கன்னா இப்போ போட்டி நல்லா வெந்துடுச்சு. நம்ம அடுத்து தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். மண் சட்டியில் செய்ய போகிறோம் நம்ம இப்போ போட்டி. நல்லெண்ணெய் ஒரு 50 கிராம் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொதிக்கிட்டோம். லைட்டாக எண்ணெய் கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். எண்ணெய் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா சுட்டுருச்சு. கடுகு போட்டிருக்கேன். கடுகு பொடிக்கிட்டோம். கடுகு பார்த்திங்கன்னா இப்போ நல்லா பொடிஞ்சு வருது. பொடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கடுகு எல்லாம் பொடிஞ்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஒரு 10-15 எல்லாம் போட்டுக்கோங்க கருவேப்பிலை. கருவேப்பிலை வந்தோடனே சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் போட்டுக்கோங்க. 100 கிராம் 50 கிராம் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். 400 கிராம் போட்டிருக்கேன். வெங்காயத்தை நல்லா வதக்க ஆரம்பிச்சிருங்க. நல்லா பொன்னிறமாக வரணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வர வரைக்கும் வதக்கிக்கிட்டே இருங்க வெங்காயத்தை.
பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வருது. வதங்கினோடனே வெறும் மிளகாத்தூள், சிவப்பு மிளகாத்தூள் வந்து ஒரு 25 கிராம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன், அதான் ஒரு 10 கிராம் 15 கிராம் போட்டுக்கோங்க. நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. உப்பு வந்து இதில் போட தேவையில்ல, நம்ம போட்டி கொதிக்க வைக்கும் போதே உப்பு போட்டிருக்கோம், அதனால் உப்பு போட தேவையில்ல. இதுவே நல்லா பச்சை வாசனை, அந்த மிளகாத்தூள் வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. அப்புறமா ஏற்கனவே நம்ம 10 விசில் வச்சு கொதிக்க வச்சுருக்கோம்ல குக்கரில் போட்டி, அந்த போட்டியை எடுத்து உள்ளே ஊற்றிடுங்க. போட்டி எல்லாத்தையும் உள்ளே ஊற்றிட்டு தண்ணி தேவையில்லை, வேணும்னா நீங்கள் வேணுன்னா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இப்போ கலக்கி விட்ருங்க. நல்லா கலக்கி விட்டு ஒரு சின்ன மூடி வச்சு சட்டியை மூடி வச்சுருங்க. மூடி வச்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் கொதிக்க வைங்க. கொதிச்சிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. நெருப்பு கம்மி பண்ணி வச்சுருங்க. நெருப்பு கம்மி பண்ணி வச்சு மல்லி இலை, கொத்தமல்லி இலை போட்டு மூடி வச்சுருங்க. போட்டி ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் டு மாம் கிச்சன்.